இப்ப வந்து பாப்போம். ஓகே. இப்ப வந்து பாப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயத்தை ஒரு நம்பரால பெருக்கினோம்டா. இப்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏ என்ற ஒரு தாயம் இருக்கு. ஏ என்ற ஒரு தாயம் 5 3 2 4 1 1 இப்படி ஒரு தாயம் இருக்கு. அப்ப இதுல வந்து இப்ப 5 ஏ தாயம் யாது என்று கேட்டாங்கண்டா. ஒரு தாயம் வந்து இப்படி இருக்கு. இதுண்ட வந்து 5 ஏ என்றதுன்ற தாயம் என்னன்னு கேட்டா நாங்க என்ன செய்யணும்டா, 5ஆல இவ்வளத்தையும் பெருக்கிற மாதிரி இருக்கும். ரைட்? அப்ப இவ்வளத்தையும் 5ஆல பெருக்கிறோம். அப்ப இவ்வளத்தையும் 5ஆல பெருக்கிறோம்டா என்ன அர்த்தம்டா, இந்த 5 போய் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பெருக்கும் என்று அர்த்தம். ரைட்? 5 போய் ஒவ்வொன்றையுமே பெருக்கும், எல்லாத்தையுமே 5 போய் பெருக்கும். அப்ப அதான் வந்து அந்த தாயமா இருக்கும். அப்ப இதை நாங்க பெருக்கி எழுதினோம்னா என்று வரும். 5 25, 5 15, 2 10, 5 20, 1 5, சய 5. அப்ப இதுல வரிசை என்ன சொல்லுங்க? இதுல வரிசை என்ன? இரண்டு தரம் மூன்று. 2 தரம் 3. அதாவது இங்க இருந்து இங்க 1 2, அதுக்கப்புறம் 1 2 3. 2 தரம் 3ன்ற வரிசை. ரைட். அப்ப ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. இப்படி 4 தாயங்கள் இருக்கு. முதலாவது வந்து ஏ சய சீத்தாயம். ரெண்டாவது வந்து பி சய டி தாயம். மூன்றாவது வந்து ஏ சக பி தாயம். சாரி, ஏ சக பி தாயம் வராது. ஏனென்றால் ரெண்டு வரிசைகள் வேறு வேறு. அவ ஏ சக சி தாயம். நாலாவது வந்து பி சக டி தாயம். ஐந்தாவது வந்து 3 ஏ சய 2 சி தாயம். ஆறாவது வந்து சய 5 பி சய 3 டி தாயம். ஏழாவது ஏ சய சி 2. எட்டாவது 3 பி சக 4 டி. நாங்க செய்யுங்க பார்ப்போம்.
ஓகே பாப்பா. முதலாவது பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் சி, சி தாயம், ரைட்? அப்ப ஏ மைனஸ் சி, ஏ மைனஸ் சி என்றா, ஏ மைனஸ் சி என்றா முதல்ல பார்க்கணும் ரெண்டுக்கும் வரிசைகள் சமனாண்டு. இது என்ன வரிசை? என்ன ஏ இந்த வரிசை? என்ன 2 தரம் 3. 2 தரம் 3. பி இந்த வரிசை? என்ன 3 தரம் 2. 3 தரம் 2. சி இந்த வரிசை? 2 தரம் 3. 2 தரம் 3. டி இந்த வரிசை? 3 தரம் 2. அப்ப எதுவும் எதுவும் கூட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பியும் டியும் தான் கூட்டு போடுறதோ கழிப்படுறதுனாலும் ரெண்டு வரிசையும் தான் சமன். அப்ப இது ரெண்டும் தான் கூட்டலாம் கழிக்கலாம். அதே மாதிரி இதே ரெண்டையும் தான் கூட்டலாம் கழிக்கலாம். மாறி இதையும் கூட்ட இயலாது கழிக்க இயலாது. ஏனென்றா ரெண்டு வரிசையும் சமன் இல்லை. ரைட்? அப்ப முதல்ல ஏ சய சி. அப்ப ஏ சய சி என்றா நாங்கள் எழுதி கொள்ளாம என்னது? ஏக்கு வந்து 3, சாரி, ஏக்கு வந்து எங்களுக்கு தெரியும் 8, 3 சய 2, 1 4 2. இதுல இருந்து நான் கழிக்க போறோம் சி 6 3 சய 4 5 2 9. கழிச்சமெண்டா 8. இங்க 8 எங்க இருக்கோ அதே இடத்துல அங்க என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இங்க 8 இருக்கு, இங்க 6 இருக்கு. கழிச்சா எத்தனை? 8ல 6 போனா 2. 2. 2. இங்க இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஆகவே அதே இடத்துல இப்ப இங்க என்ன, எந்த இடத்துல என்ன இருக்கோ அதே இடத்துல அங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப அதை கழிச்சோம்னா எத்தனை? 3ல 3 போனா 0. 0. அங்கால சய 2 இருக்கு, அங்கால சய 4 இருக்கு. ஆகவே சய 2ல சய 4 போனா எத்தனை? எத்தனை? சக 2. சக 2. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இதுல தெரிஞ்சிருக்கணும் சயதர சகன்ற வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்கணும். இங்க பாருங்க, இங்க சய 2 இருக்கு, சய 2. அங்கால கழுத்துல அடையாளம் சய, அங்கால இருக்கிறது என்னது? சய 4. அதே இடத்துல இப்ப இங்க என்ன இருக்கோ அதே இடத்துல இங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆகவே சய 2 சய 4. ஆகவே நாங்க இதை போட்டோம்னா என்ன வரப்போகுது? சய 2 சயதர சய என்ன? சக. ஆகவே சக 4. ஒவ்வாத குறிகள். ஒவ்வாத குறிகள் என்ன மாதிரி? பெரியதானத்தின் குறியை போட்டு என்ன செய்யணும்? ஒன்லேருந்து ஒன்றை கழிக்கணும். பெரியதானத்தின் குறி 4, ஒன்லேருந்து ஒன்றை கழிச்சோம்டா 2. ஆகவே சக 2. ரைட். இங்க 1 இருக்கு, இங்க சய 5 இருக்கு. கழிச்சா எத்தனை? சக 4. சய 4. இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. கழிச்சா எத்தனை? 4ல 2 போனா 2. இங்க 2 2. இருக்கு, இங்க சய 2 இருக்கு, சய 9. 2ல இருந்து 9 கழிச்சா சக 7. சய 7. சக 7. இது இந்த வரிசை எழுதுவோம்னாங்க 2 தர 3. ரைட். அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஏ பி சய டி. ரைட்? பி சய டி. இது எழுதாக எழுதிக் கொள்ளுங்க. அடுத்தது வந்து பி சய டி. பி சய டியை நாங்க பார்ப்போம் என்ன மாதிரி. பி சய டி என்றா பி சய டி. ஆகவே பி சய டி என்றது பாத்தீங்கன்னா பி சய டி பார்த்தோம்னா பி வந்து எங்களுக்கு தெரியும் 6 2 4 3 2 சய 1. அது மாதிரி சய 8 3 சய 2 சய 1 சய 5 சய 4. அப்ப கழிச்சோம்டா 6ல 8 போனா எத்தனை? சக 2. சய 2. 2ல 3 போனா எத்தனை? 6. மறை 1. 2ல 3 போனா மறை 1. 4ல சய 4ல சய 2 போனா எத்தனை? 6. 6. சயதர சய சக. ரைட்? இங்க சய, இங்க சய, சயதர சய சக. ஆகவே 4 2 6. 3ல சய 1 போனா எத்தனை? 4. 4.
இங்க ரெண்டுல சய ஐந்து போனா எத்தனை? 7 ஏழு. மூணு சய ஒன்றுல சயதர சக 4 அப்ப எத்தனை? 3 மூன்று. 3 வரிசை வந்து 3 தர 2 இருக்கு. ரைட், இதுன்ற வரிசை வந்து 3 தர 2 இருக்கு. அடுத்தது பாப்பா. அடுத்தது ஏ சக சி என்று நினைக்கிறேன் நான். அப்ப ஏ சக சி. அப்ப ஏ சக சி. ஏ சக சி. அப்ப ஏ சக சி என்றா எங்களுக்கு தெரியும் ஏயும் சி. நாங்க இப்படி இதுலயே வச்சு நான் கூட்டி காட்டுறேன். ரைட், இங்க 8 இருக்கு, இங்க 6 இருக்கு. கூட்டின விட எத்தனை? 14. இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப கூட்டின விட எத்தனை? 6. இங்க சய 4 இருக்கு, இங்க சாரி இங்க சய 2 இருக்கு, இங்க சய 4 இருக்கு. கூட்டினா எத்தனை? சய 6 சய 6. இங்க 5 இருக்கு, இங்க 1 இருக்கு, ஆகவே 6. இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு, ஆகவே 6. இங்க 2 இருக்கு, 9 இருக்கு, ஆகவே 11. வரிசை எத்தனை? 2 தர 3. அதே மாதிரி பி சக டி. பி சக டி குறியது என்னவா இருக்கும்? இங்க 6 இருக்கு, இங்க 8 இருக்கு. 8 மாறும் 14. இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. 3 5 சரி 3 2 5. இங்க 4 இருக்கு, இங்க 4 இருக்கு, அங்க சய 2 இருக்கு. ஆகவே கூடினவன எத்தனை? 2 2. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 இருக்கு, இங்க சய 1 இருக்கு. கூட்டினவன்டா 2. 2 இங்க 2 இருக்கு, இங்க சய 5 இருக்கு. கூட்டினவன்டா சய 3 சய 3. இங்க சய 1 இருக்கு, இங்க சய 4 இருக்கு. கூட்டினவன்டா சய 5 சய 5. இது வந்து வரிசை எவ்வளவா இருக்கு? 3 தர 2 இருக்கு. ரைட். அடுத்ததாயம் என்ன சொன்ன? 3 சய சி 2 சியா என்ன சொன்னா? அடுத்த தாயம் என்ன சொன்னா? 3A சய 2C 3A சய 2 சி. ரைட். இப்போ 3A சய 2 சி. அடுத்தது பார்ப்போம். இப்போ 3A சய 2 சி என்றா எங்களுக்கு தெரியும் 3A. ஃபர்ஸ்ட்டுக்கு 3A எழுதிக் கொள்வோம். 3A சய 2 சி. ஆகவே 3A ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுவோம். 3A என்ன அர்த்தம்? 3ஆல எல்லாத்தையும் உள்ளுக்கு பெருக்கணும். 3ஆல எல்லாத்தையும் உள்ளுக்கு ஏ பெருக்கணும்டா 3A வரும். அப்ப 3ஆல 8 பெருக்கணும்டா 24. 3ஆல 3 பெருக்கணும்டா 9. 3ஆல சய 2 பெருக்கணும்டா சய 6. 3ஆல 1 பெருக்கணும்டா 3. 3ஆல 4 பெருக்கணும்டா 4 12. 3ஆல 2 பெருக்கணும்டா 6. அதுல இருந்து தினத்தை கழிக்கணும், 2 சியை கழிக்கணும். சி வந்து என்னது? 2 6. அதை 2 சி என்றா 2ஆல பெருக்கணும். எல்லாத்தையும் உள்ளுக்கு இருக்கிற எல்லாத்தையும் 2ஆல பெருக்கணும். அவன் 2ஆல 6 பெருக்கணும்டா 12. 2ஆல 3 பெருக்கணும்டா 6. அங்கால சய 8. 5 பெருக்கணும்டா 10. 4 18. இப்ப கழிச்ச வேண்டாம் எத்தனை? இங்க வந்து பாத்தீங்கன்னா 24 சய 12 எத்தனை? 12 12. இங்க 9 சய 6 எத்தனை? 3 3. சய 6 சய 8 எத்தனை? சய 6 சய 8 சய 2 ஆ 2 சார் 2. சய 6 சய 8 சய 6 சயதர சய சக 8. ஒவ்வாத குறி பெரியதானத்துல குறியை போட்டு ஒன்றுல இருந்து ஒன்று கழிப்போம் 2. ரைட். அடுத்தது 3 சய 10 எத்தனை? சய 7
சய 7. 12 சய 4 எத்தனை? 8 8. 6 சய 18 எத்தனை? சய 12 சய 12. இது வந்து உங்களுக்கு வரும் 2 தர 3 வரிசையா இருக்கு. ரைட், 2 தர 3 வரிசையா இருக்கு. ரைட், அடுத்தது என்ன சொன்னான்? இதை எழுதி கொள்ளுங்க, நான் உடனுடன் அளிக்கிறதால. அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வி என்ன சொல்லுங்க. நான் அழிச்சிட்டேன். சாரி, எனக்கு தெரியாது கேள்வி என்னன்னு. சரி அடுத்தது எழுதல சார். வேற யாரும் வெளியினாக்கள் இருக்கிறீங்களா? ஆஷிஃபா, கனிஷ்கா, எழுதினாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? தமிழ்லீலா, ஓகே. அப்போ நானே ஒரு புது கேள்வியை கிரியேட் பண்றேன். அப்போ பாத்தீங்கன்னா அடுத்தது பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து நான் உங்களுக்கு தாரன் பி. சார் சய 5B சய 3D சய 5B சய 3D 3D. அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன்னா என்னண்டா, கேள்விகள் தலைக்குள்ள வந்து நீங்க எழுதுறது வந்து உங்களோட சிலோவா இருக்குதுண்டா, நீங்க என்ன செய்யணும்னா டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கணும். அப்ப நீங்க உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், கேள்வியில் வந்து நீங்க once அதை அழிச்சா கூட உங்களுக்கு வந்து அது என்னவா இருக்கும், செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். சயா இந்த பி. இப்போ பி வந்து எங்களுக்கு தெரியும் அங்க இருக்கிறது இந்த 6 இதுண்டு. சயா இந்தண்டா எல்லாத்தையும் சயா இந்தாலும் உள்ளுக்கு பெருக்கணும். அப்ப எல்லாத்தையும் நாங்க சயா இந்தாலும் உள்ளுக்கு பெருக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல பார்த்தா உங்களுக்கு சயா மாதிரி தெரிஞ்சிருக்கு. ரைட், எல்லாத்தையும் வந்து சயா இந்தாலும் உள்ளுக்கு பெருக்கணும். பெருக்கினமெண்டா எங்களுக்கு வேற முதல் அதுக்குரிய விட வந்து சயா 5B சய 3D. ரைட், வரப்போகுது எங்களுக்கு. சய 5 எல்லாத்தையும் உள்ள பெருக்கினமெண்டா சய 5 6 சய 30 சய 5 2 சய 10 சய 5 4 சய 20 சய 5 3 சய 15 சய 5 2 சய 10 சய 5 சய 1 எத்தனை? 5. 5. அடுத்தது பாத்தீங்கன்னா சய போட்டீங்கன்னா எத்தனை ஆள் பெருக்க வேண்டி வரும்? இதுல சய போட்டீங்கன்னா நீங்க உள்ளுக்கு எத்தனை ஆள் பெருக்கணும்? 3 சார் 3 பெருக்கணும். இல்லாட்டி நீங்க இதுக்குள்ள சக போட்டீங்கன்னா உள்ளுக்கு இந்த சய 3 பெருக்கணும். ரைட், அதுல நீங்க அவதானமா இருக்கணும். இப்ப இதுல நீங்க சய போட போறீங்கன்னா இந்த சய என்ன இருக்கு, சய 5B சய 3D இருக்கு. ரைட், இப்ப இதுல நீங்க சயவா போட்டுட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது என்னது, 3 உள்ளுக்கு பெருக்க போறீங்கன்னா வெளியில சய போடணும். இல்ல சய 3 பெருக்கிட்டீங்கன்னா என்ன வரும், 5B சக இனி உள்ளுக்குள்ள நீங்க சய 3 எல்லா இடம் பெருக்கி இருப்பீங்க. ரைட், இந்த சய 3 எடுத்து பெருக்கினீங்கன்னா இந்த இடத்துல சக வரும். இல்ல நீங்க சயவை வச்சுக்கொண்டு நீங்க 3 தான் பெருக்க போறீங்கன்னா இந்த இடத்துல சய வரும். அதை கவனமா பார்த்துக்கொள்ளணும். இது மாறி சய 3 பெருக்கிட்டு இப்ப இந்த முன்னுக்கும் சயவை போட்டு வைக்கிறீங்க. ரைட், அப்ப நான் வந்து சய 3 பெருக்கிறேன். ஆகவே சய 3 பெருக்கிறேன்னா எனக்கு இங்க என்ன வரப்போகுது, இல்ல நான் 3 பெருக்கிறேன். ரைட், 3 பெருக்கி கொள்ளணும். அப்ப இங்க இதுல சய இருக்குன்னு அப்ப 3 நான் உள்ளுக்கு பெருக்க போறேன். 3 உள்ளுக்கு பெருக்கினா எனக்கு அப்படி வரும். 3 24 24 3 9 9 2 சய 6 சய 3 சய 3 சய சய 15 15 சய 12 சய 12. இப்ப நான் கழிச்ச வேண்டாம் என்ன வரப்போகுது, 30 24 போனா சய 6 சய 6
சய 30 சய 24. ஒத்த குறியண்டா என்ன நடக்கும்னு சொன்னா அதே குறிய போட்டு என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டணும். ஒத்த குறியண்டா அதே குறிய போட்டு கூட்டணும். அப்ப சயக்கு முன் 30க்கு முன்னுக்கும் சயதான் இருக்கு, 24க்கு முன்னுக்கும் சயதான் இருக்கு. அப்ப ஒத்த குறி. ஒத்த குறி என்ன? இப்ப அதாவது சக 30ம் சக 24 மண்டா ஒத்த குறி. ஆகவே அதே சக குறிய போட்டு 54 போடுவீங்க. அதே மாதிரி சய 30 சய 24 ரெண்டும் ஒத்த குறி. சயவுல ஒத்த குறி. ஆகவே அதுன்ற குறிய போட்டு சயம் இங்க சகன்ற குறி போட்டுனாங்க சக இருக்கிறதால. இங்க சய இருக்கு. ஆகவே சயன்ற குறிய போட்டு என்ன செய்வோம்? 30ம் 24ம் 54. ஆகவே இந்த இடத்துல வரப்போகுது 54. சய 54. ரைட். இங்க சய 10 சய 9 எத்தனை பேர்? saya 19. சய 19. சய 20 சய 6 எத்தனை பேர்? சய 14. சய 14. 14. அடுத்தது பாப்பா. சய 15 சய 3 எத்தனை? சய 12. Saya 12. சய 12. இங்க தர வரைக்கும் இங்க சக ஆயிரும். அப்ப சய 15 சக 3. ஆகவே சய 12. ஆகவே சய 12. ரைட். சய 10 சய 15 எத்தனை? சக 5. சக 5. 5 சய 12 எத்தனை? 17. 17. ஆகவே 1 2 3 தர 2 வரும். ரைட். விளங்காட்டி கேட்கணும். இந்த கூட்டல் கழித்தலை வச்சுதான் எல்லா இடமும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் நிறைய இடத்துல. ஸோ அதனால சக பெருமானங்களை எப்படி கூட்டுறது, எப்படி பெருக்கிறது, எப்படி கழிக்கிறதுன்றத திரும்ப 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 பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஓகே. அடுத்தது அடுத்த கேள்வி எழுதினீங்களா? தமிழ் நிலா Om sir. சொல்லுங்க. அடுத்த கேள்வி. 2 bracketக்கு A saya C. சி. ஓகே. இப்போ நாங்கள் இதை பார்ப்போம். இதை எழுதி கொள்ளுங்க. ஸ்லோவானாக்கலண்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் அழிக்க போறேன். ஓகே. 2 ஏ சய சி. இப்போ நீங்க இதுக்கு என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஏலேருந்து சியை கழிச்சு போட்டு 2ஆல் பெருக்கி விட்டாலும் சரி, இல்லாட்டி உள்ளுக்கு 2ஆல் எல்லாத்தையும் பெருக்கி ஒன்லேருந்து கழிச்சாலும் சரி. ஆனா நீங்க இது ஏ லெவலுக்கு வரைக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஏ சய சியை கழிச்சிட்டு தான் நீங்க 2ஆல் பெருக்கணும். ஏனென்றா அது இது ஒரு காவி கணியம். ஸோ அதனால உள்ளுக்கு இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டி வரும். ரைட். அப்போ நாங்கள் இப்போ அதே மாதிரியே செய்வோம். 2 வழியில இருக்கட்டும். ரைட். ஏ சய சி. ஏலேருந்து சியை கழிச்சா நாங்கள் முதல்ல ஏற்கனவே விட கண்டுட்டோம். அதனால நான் இது ஈஸின்னு சொல்றேன். ஏலேருந்து சியை கழிக்கிறது விட நான் ஏற்கனவே கண்டிருக்கோம். என்ன விட சொல்லுங்க? 2வது கேள்வியா 1வது கேள்வியில ஒரு கே சய சி என்று யாராவது சொல்லுங்க. 2 2 2 0 0 2 2 -4 saya 4 4 2 2 7 saya 7. ரைட். அப்ப இதை இனி 2ஆல் பிரிக்கணும்னா இதுக்குரிய விட வரும். அப்ப 4 0 4 8 4 14 2 தர 3. அடுத்த கேள்வி என்னது? 3V plus 4D.
ஓகே 3b + 4d 3b + 4d ஆகவே 3b b-ய 3ஆல பெருக்கணும் பெருக்கினோம்டா எங்களுக்கு 6 3 18 3 2 6 3 4 12 3 3 9 3 2 6 3 அதோட 4d 4ஆல பெருக்கணும்டா 2 32 4 3 12 4 2 8 8 4 20 16 இப்போ கூட்டினோம்டா 32 28 எத்தனை சாரி 32 18 எத்தனை 50 50 50 16 சாரி 6 12 எத்தனை 18 18 12 8 எத்தனை 4 4 4 9 4 எத்தனை 5 5 5 6 20 எத்தனை சய saya 14 14 14 இது எத்தனை 16 16 மூன்றும் 16 எத்தனை saya 19 19 ஆகவே எங்களுக்கு வரப்போகுது 3 தர 2 தாயம் 1 2 3 1 2 3 1 2 ரைட் 3 தர 2 தாயம் எழுதி கொள்ளுங்க அடுத்த கேள்வி என்ன இவ்வளவுதானா சார் ஓகே அப்ப அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க தாயங்களை பெருக்கல் தாயங்களை பெருக்கல் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தாயம் இருக்குண்டா அந்த தாயத்தை நாங்க பெருக்கணும்டா ஒரு தாயம் இருக்குண்டா அந்த தாயத்தை நாங்க பெருக்கணும்டா முதலாவது இப்ப ரெண்டு தாயத்தை நாங்க இப்போ முன்னுக்கு ஒரு தாயம் இருக்கும் பெருக்கல் அடையாளம் பின்னுக்கு ஒரு தாயம் இருக்கும் முன்னுக்கு ஒரு தாயம் இருக்கும் பெருக்கல் அடையாளம் பின்னுக்கு ஒரு தாயம் இருக்கும் அப்ப முன்னுக்கு ஒரு தாயத்தோட பெருக்கல் அடையாளம் பின்னுக்கு ஒரு தாயத்தை நாங்க பெருக்கிறோம்டா முன்னுக்கு ஒரு தாயத்தோட பெருக்கல் அடையாளம் பின்னுக்கு ஒரு தாயத்தை பெருக்கிறோம்டா எப்படி இருந்தா அந்த தாயத்தை பெருக்கலாம்டா ரைட் எப்படி இருந்தா அந்த தாயத்தை பெருக்கலாம்டா வடிவா பாருங்க இதுதான் முக்கியமான இடம் எப்படி இருந்தா அந்த தாயத்தை நாங்க பெருக்கலாம்டா இப்ப இங்க இருக்கிற தாயத்தின் வரிசை இருக்குதானே இப்ப உதாரணத்துக்கு இது ABCDEF இதுன்ற வரிசை என்ன 2 தர 3 அப்ப இதுன்ற வரிசை 2 தர 3 ரைட் அப்ப இது எங்களுக்கு தெரியும் இதுன்ற வரிசை எங்களுக்கு தெரியுது 2 தர 3ன்றது எங்களுக்கு தெரியுது அப்ப 2 தர 3ன்றது இதுன்ற வரிசைண்டா இத நாங்க இந்த தாயத்தை நாங்க பெருக்க போறோம்டா அங்கால பெருக்க போற தாயம் வடிவா பார்த்துக்கொள்ளுங்க பெருக்க போற தாயம் எங்களுக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாரு, தெரிஞ்சா 3 தர 2 விளங்கல 3 தர 2 3 தர
இரண்டா 3 தர இருக்கும். 2 ரைட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க நாங்க பெருக்க போற தாயம் மண்டமண்டா எங்களுக்கு வந்து அதை வந்து நாங்க இங்கால நாங்க ஒரு தாயத்தால பெருக்க போறோம்டா அந்த தாயம் வந்து இது இதா இருக்கணும். அதாவது வந்து நாங்க இதை இங்க வந்து நாங்க பெருக்கைகளை வந்து நிலைக்குத்தா மூண்டாவும், ரைட். இங்கால வந்து சாரி தர ரெண்டு போட்டுக்கொள்ளலாம், ரைட். இங்கால வந்து 3 தர 2ன்ற மாதிரி இருக்கும். அதாவது வந்து கொஞ்சம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயம் இருக்குண்டா அந்த தாயத்தின் நாங்க வந்து ஒரு பெருக்கல் இருக்குண்டா அந்த பெருக்கல்ன்ற வரிசை வந்து எங்களுக்கு இங்கால 3 தர 2 இருக்குண்டா அதுன்ற வரிசைன்ற மற்ற பக்கம் வந்து எப்படி இருக்கும், ஒரே மாதிரி சதுரத்தாயமா இருந்துச்சுண்டா. சதுரத்தாயமா இருந்துச்சுண்டா அதாவது வந்து சதுரத்தாயம் எங்களுக்கு தெரிஞ்சுச்சுண்டா சதுரத்தாயத்தை வந்து நாங்க டைரக்டா பெருக்கலாம். ஏன்னா சதுரத்தாயம் 2 தர 2 இருக்கலாம் இல்ல 3 தர 3. சதுரத்தாயம்ன்றது என்னது, நிரலும் நிறையும் சமனா இருக்கிறது. நிரலும் நிறையும் சமனா இருக்கிறது தான் சதுரத்தாயம். அப்ப நிரலும் நிறையும் சமனா இருக்கிறது சதுரத்தாயம் எங்களுக்கு தெரியும். முன்னுக்கு பின்னுக்கு வந்து என்னவா இருக்கும், 2 தர 3 3 தர 2ன்றது அதாவது சாரி 2 தர 2 அல்லது 3 தர 3 4 தர 4 இருக்கும் சதுரத்தாயம். ஆனா இதுல வந்து எங்களுக்கு சதுரத்தாயம் அல்லாத தாயமா இருந்துச்சுண்டா, சதுரத்தாயம் அல்லாத தாயமா இருந்துச்சுன்னா நாங்க என்ன செய்யலாம்டா, இந்த தாயம் இருக்குதானே இந்த தாயத்தின் முதலாவது முன்னுக்கு பெருக்க போற தாயத்தின் நிரலும் சாரி நிரையும் நிரல் சாரி நானே மாறி சொல்றேன். முன்னுக்கு பெருக்கிற தாயத்தின் நிரை அதாவது வந்து இந்த நிரை இருக்குதானே இந்த 3 இதுகும் பின்னுக்கு பெருக்கிறதுன்ற நிரலும் சமனா இருந்தா சரி. இங்க பின்னுக்கு 2 இருக்கணும் அவசியம் இல்லை, ரைட். நீங்க 2ன்னு சொன்னீங்க, பின்னுக்கு 2 இருக்கணும் அவசியம் இல்லை, இது 3ஆ கூட இருக்கலாம், ரைட். ஆனா இங்க இருக்கிற நிரலும் இங்க இருக்கிற நிறையும் சமனா இருந்தா அந்த தாயத்தை பெருக்கிக் கொள்ளலாம். விளங்குதா? இங்க இருக்கிற நிரலும் இங்க இருக்கிற நிறையும், ரைட். அப்ப எழுதி கொள்ளுங்க, இரண்டு தாயங்களை பெருக்க வேண்டுமாயின் 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 முதலாவது தாயத்தின் நிறையும் முதலாவது தாயத்தின் நிறையும் முதலாவது தாயத்தின் நிறையும் முதலாவது தாயத்தின் நிறையும் சாரி நிரலும் முதலாவது தாயத்தின் நிரலும் பின்னுக்கு இருக்கு இரண்டாவது நிறை இல்ல கொலம் நிரல். முதலாவது தாயத்தின் நிரலும் இரண்டாவது தாயத்தின் நிறையும் இரண்டாவது தாயத்தின் நிறையும் முதலாவது தாயத்தின் நிரலும் இரண்டாவது தாயத்தின் நிறையும் முதலாவது தாயத்தின் நிரலும் இரண்டாவது தாயத்தின் நிறையும் சமனாக இருக்க வேண்டும். முதலாவது தாயத்தின் நிரலும் இரண்டாவது தாயத்தின் நிறையும் சமனாக இருக்க வேண்டும். முதலாவது தாயத்தின் நிரலும் இரண்டாவது தாயத்தின் நிறையும் சமனாக இருக்க வேண்டும். இரண்டு தாயத்தையும் பெருக்கி வரும் தாயமானது இரண்டு தாயத்தையும் பெருக்கி வரும் தாயத்தின் வரிசையானது இரண்டு தாயத்தையும் பெருக்கி வரும் தாயத்தின் வரிசையானது இரண்டு தாயத்தினையும் பெருக்கி வரும் தாயத்தின் வரிசையானது முதலாவது தாயத்தின் நிறையை முதலாவது தாயத்தின் நிறைகளின் எண்ணிக்கையை முதலாவது தாயத்தின் நிறைகளின் எண்ணிக்கையை முதலாவது தாயத்தின் நிறைகளின் எண்ணிக்கையை
முதலாவது தாயத்தின் நிறைகளின் எண்ணிக்கையை முதலாவது தாயத்தின் ம், நிறைகளின் எண்ணிக்கையை இரண்டாவது தாயத்தின் நிரல்களின் எண்ணிக்கையால் பெருக்க வேண்டும். இரண்டாவது தாயத்தின் நிரல்களின் எண்ணிக்கையால் பெருக்க வேண்டும். இரண்டாவது தாயத்தின் நிரல்களின் எண்ணிக்கையால் பெருக்க வேண்டும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்கணும்? முதலாவது தாயம் வந்து எங்களுக்கு இருக்கு 2 தர 2 தாயம், ரைட்? அப்ப ரெண்டாவது தாயம் கட்டாயமா எப்படி இருக்கணும்? எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? இதை பெருக்கணும்டா ரெண்டாவது தாயம் எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? இங்க இருக்கிற ரெண்டு இங்க இருக்கிற நிறை, சாரி, இங்க இருக்கிற நிரல் இங்க வந்து நிறையா இருக்கணும். அப்ப ரெண்டுல நிறை ஸ்டார்ட் ஆகணும். ஆனா பெருக்கிறது அங்க என்னவா இருக்கலாம்? அது என்ன நம்பராகவும் இருக்கலாம், ரைட்? அப்ப இங்க நான் உதாரணத்துக்கு இங்க வந்து நான் போடுறேன், இங்க வந்து ஒன்று இருக்குன்னு போடுவேன், ரைட்? பின்னுக்கு வந்து ஒன்று இருக்குன்னு போடுறேன். அப்ப இப்ப பாருங்க, இதுக்கும் இதுக்கும் சமம் தானே? அப்ப இதுக்கும் இதுக்கும் ஒரு வட்டத்தை போட்டேன்டா இதை பெருக்கி வர்ற விட வந்து எப்படி இருக்குமெண்டா இந்த வட்டத்தை போட்டு இல்லாம இருக்குதானே? இது இல்லாம முன்னுக்கு இருக்கிற இதுக்கும் பின்னுக்கு இருக்கிற இதையும் பெற மாதிரி தாய நிரலா தான் பெறும். அப்ப என்னது? இங்க இருக்கிற முன்னுக்கு இருக்கிற 2 தர பின்னுக்கு இருக்கிற என்னது? ஒண்டா வரும், ரைட்? இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப எப்படி இருக்குன்னு வைப்போம். 5 தர 3. அப்ப கட்டாயம் இது என்னவா இருக்கணும்? எத்தனை தர ஸ்டார்ட் ஆகணும்? 3 3 தர 2 இருக்கு. அப்ப இதை பெருக்கி வர்ற விட எப்படி வரும்? 5 தர 2 5 தர 2 இருக்கும். இந்த நடுவுல இருக்கிற 3 2ம் பொதுவா இருக்கு. ஆகவே இதை விட்டு பெருக்கி வர்றதுன தாயம் வந்து 5 தர 2 வரும். இதைத்தான் நான் இப்ப இதுல சொல்லியிருக்கேன், ரைட்? ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தாயத்தை நாங்க பெருக்கணும்டா, ரைட்? இப்ப இப்படி இருக்குன்னு வைப்போம். உதாரணத்துக்கு ஒரு தாயம் இருக்கு 2 3 4 5 1 2. இந்த தாயத்தை பெருக்க போறோம். அப்ப இப்ப இதுல வந்து இது இந்த வரிசை என்ன? 3 தர 2. ஆகவே கட்டாயம் இங்க வந்து என்னவா இருக்கணும்? நிறை ரெண்டு வந்து நிரல் வந்து என்னவா இருக்கணும்? 2 இருக்கணும். நிறை வந்து 2 இருக்கணும். அப்ப 2. அப்ப 2 இந்த கிடையா இருக்கிற நிறை வந்து 2 இருக்கணும். ஆகவே 2 இருக்க போது எனக்கு நான் போட்டுக்கொள்றேன் 5 3 1 4 1 2. அப்ப இது இந்த வரிசை என்ன? 2 தர 3 3, ரைட்? இப்ப நாங்க இதை பெருக்க போறோம்டா எப்படி நாங்க இதை பெருக்குவோம்டா இந்த முதலாவது தாயம் இருக்குதானே? இந்த முதலாவது தாயத்தின் முதலாவது நிரை இருக்குதானே? அது அப்படியே அப்படியே இழுத்து கொண்டு வந்து இப்படி இதுல வைக்கிற மாதிரி ஒரு மனதால வைப்போம், ரைட்? அதாவது மனசுக்குள்ளே இதை வச்சுக்கொள்ளணும். 2 3 வச்சுக்கொள்ளணும். அதாவது அங்க கிடையா இருக்கிற நிறைய கொண்டு வந்து அப்படியே மற்ற தாயத்தின் நிரலோட வைக்கிற மாதிரி, ரைட்? இதை கொண்டு இதுல எழுதுற இல்லை, அப்படியெல்லாம் எழுதி கொண்டிருக்கிற இல்லை, நாங்க மனதுக்குள்ள வச்சுக்கொள்றோம், ரைட்? இப்ப மனசுக்குள்ள வந்து நாங்க வச்சுக்கொள்வோம் இங்க கிடையா இருக்கிற தாயத்தை, அதாவது நிறை தாயத்தை, முதலாவது வரிசையில இருக்கிற தாயத்தை அப்படியே நிலைக்குத்து கொலத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு என்ன செய்வோம்டா இப்ப நாங்க எங்களுக்கு தெரியும் பெருக்கி வர்ற தாயத்தின் விட எப்படி வரணும்? 3 தர 3 3 தர 3 3 தர தாயமா 3 இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாம போகும். அவை 3 தர 3 தாயமா இருக்கணும். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த 2 3ன்றதை இங்க கொண்டு போயிட்டு அதை என்ன செய்யணும்னா இந்த இதுகளோட ஒவ்வொன்றோடையும் 2 கொண்டு போய் 5 பெருக்கினா 3 கொண்டு போய் 4 பெருக்கணும். திருப்பி அதே 2 அப்ப அடுத்ததை கொண்டு வந்து என்ன செய்யணும்? அப்படி ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து ஒவ்வொன்றுக்குள்ள இது பண்ணணும், ரைட்? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 கொண்டு வந்து நான் 5 பெருக்கினா எத்தனை? 10 10. 3 கொண்டு வந்து 4 பெருக்கினா எத்தனை? 12 12, ரைட்? சாரி, இதுல ஒரு எரர் உண்டு.
ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரைட், இதுல எரர் இல்ல. இங்க பாருங்க, இதான் வந்து ரெண்டை கொண்டு வந்து இந்த ஐந்தோட பெருக்கணும் எத்தனை? 10. அதே இந்த மூண்டை கொண்டு வந்து நாலோட பெருக்கணும் எத்தனை? 12. 12 அப்ப அந்த 12ஐயும் 10ஐயும் என்ன செய்யணும்? கூட்டணும். இந்த இடத்துல போடணும். ரைட், 12 10 வந்து முதலாவது இடத்துக்கு வரும். ரைட், அதே ரெண்டு மூண்டை திருப்பி இங்க கொண்டு வந்து பெருக்குவோம். இப்ப இங்க கொண்டு வந்து பெருக்கணும்டா ரெண்டால மூண்டை பெருக்கணும்டா எத்தனை? 6 6. மூன்றால ஒன்று பெருக்கணும்டா எத்தனை? 3 3. அப்ப 6 சக 3. அடுத்த அதே ரெண்டால இந்த ஒன்றை கொண்டே பெருக்கணும். அப்ப ரெண்டால ஒன்றை பெருக்கணும்டா எத்தனை? 2 2. மூன்றால ரெண்டை பெருக்கணும்டா எத்தனை? 6 6. ஆகவே 2 சக 6. 6 ரைட், இப்ப இந்த முதலாவது வரிசை வந்து முடிஞ்சுது. ரைட், முதலாவது வரிசையை கொண்டு போய் எல்லாத்துக்கும் பெருக்கி எடுத்துட்டோம். இனி நாங்க இறங்க போறோம் ரெண்டாவது வரிசையை தூக்கிட்டு. இப்ப ரெண்டாவது வரிசை என்னது? இங்க இருக்கிற ரெண்டாவது வரிசை இவரை கொண்டு போய் திருப்பி தலைகளா இந்த பக்கம் போடுவோம். ரைட், இவரை கொண்டு போய் தலைகளா இங்க போட்டோம்னா அப்படி வரப்போகுது 4 5 வரப்போகுது. ரைட், இப்ப 4 5 இது ரெண்டாவது வரிசை தானே. அப்ப ரெண்டாவது வரிசைக்காரரை கொண்டு வந்து ரெண்டாவது வரிசையில எழுதுவோம். அப்ப 4ஆல இந்த 5 பறிக்கணும்டா எத்தனை? 20. 20 அதே டைம்ல இந்த 5ஆல இந்த 4 பறிக்கணும்டா எத்தனை? 20 20. ஆகவே இது ரெண்டையும் கூட்டி ஒரு இடத்துல போடுவோம். அதே 4ஆல அடுத்த இதை பறிக்கணும்டா எத்தனை? 12 12. சக 5ஆல ஒன்றை பறிக்கணும்டா 5 5. அதே மாதிரி அதே 4ஆல ஒன்றை பறிக்கணும்டா எத்தனை? 4 4. சக அதே 5ஆல ரெண்டை பறிக்கணும்டா 10 10. ரைட், இப்ப 5 4ஐயும் கொண்டு வந்து தலைகளா கொண்டு வந்து அவற்றை வேலை முடிஞ்சுது. அப்ப அவற்றை வேலையை நாங்க முடிச்சுட்டோம். இப்ப நீ அடுத்த வேட்டைக்கு போவோம். அடுத்தவர் யாரு? 1,2. அந்த 1 2 இவர் இப்படி இருக்கிறவர். அந்த 1 2 கொண்டு போய் நாங்க என்ன செய்யணும்? நீ கிடையால மற்ற பக்கமா கொண்டு போய் திருப்பி விடணும். அப்போ இந்த பக்கமா இருக்கிறவரை திருப்பி மற்ற பக்கமா வைக்கணும். அப்ப இந்த பக்கமா இருக்கிறவரை திருப்பி மற்ற பக்கமா வச்சோம்டா 1 2 இங்க இருக்க போறேன். அப்போ 1 2 இருக்கிறா ஒண்டால நீ என்ன செய்யணும்? ஒவ்வொன்றையும் பெருக்கணும். இதால இதை பெருக்கணும், இதால இதை பெருக்கணும், அப்படி போகணும். ஒன்றால இந்த பெருக்கினா 5. அதே டைம் 2ஆல 4 பெருக்கினா 8 8. அடுத்தது ஒன்றால 3 பெருக்கினா 3 3. 2ஆல 3 1 பெருக்கினா 2 2. ஒன்றால 1 பெருக்கினா 1. 1 2ஆல 2 பெருக்கினா 4. 4 இப்ப நாங்க இதை கூட்டினோம்டா எங்களுக்கு வரும் 22 9 8 8 40 40 17 17 14 14 13 13 5 5 5 3 தர 3 தாய். ரைட், விளங்குதா? விளங்காதாக்கள் கேட்டுக்கோ, கேளுங்க மினிட்ட. 3 தர 3 தாய். விளங்கினா எழுதி கொள்ளுங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற ரோவை கொண்டு போய் அப்படியே பிரட்டி இங்க வச்சுட்டு அது ஒவ்வொரு ரோவால இந்த ரோவால அது முதலாவது நம்பர் இந்த ரோவோட ரெண்டாவது நம்பர் இந்த ரோவோட பெருக்கி போட்டு அது ரெண்டையும் கூட்டி முதலாவது இடத்துல போடுவோம். அடுத்தது ரெண்டாவது இது இடத்துக்கு போறோம்னா அதை கூட்டி ரெண்டாவது இடத்துல போடுவோம். அடுத்த மூன்றாவதுன்னா அதை கூட்டி மூன்றாவது இடத்துல. இந்த ரெண்டாவது ரோ தீக்கணும் தான் ரெண்டாவது ரோவுக்கு இருக்குது நிரப்புவோம். அப்படி அப்படி ஃபுல்லா செய்யறது. ஓகே, இதை இதற்கு சொல்லுங்க அப்ப.
அப்ப இதுக்கு வரப்போற விட என்னவா இருக்கும்? எத்தனை தர எத்தனை? 3 தர 3 தர 1. 3 தர 1 இருக்கும். வேண்டா இதே மாதிரி வரப்போகுது. பெருக்கின வேண்டாம் அப்படி வரப்போகுது. இதால இது இதை 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 என்ன செய்யணும் நீ கொண்டு போய் அங்க இப்படி இதை அப்படியே கொண்டு போய் இங்க போடுவான். முதலாவது வரிசையை கொண்டு போய் இங்க போடுவான். 3 5 4 போட்டோம்டா அதால இங்க பெருக்கின மாட்டா இங்க இங்க கூட்டுறதுக்கு எதுவுமே இல்லையே, ஒருக்கா மட்டும்தான். அதாவது கூட்டுறதுக்கு இருக்கு, ஆனா என்ன செய்யறது, அதை அப்படியே கூட்டி அதிலே போடுறது மட்டும்தான். 3ஆல் 5 ஒன்றை பெருக்கினா 3 சக 5ஆல் 2 பெருக்கினா 10 10. சக 4ஆல் 3 பெருக்கினா 12. பாருங்க, 3 தர ஒரு ஒன்றா இதே மாதிரி தான் வரப்போகுது. அடுத்தது இனி அடுத்த வரிசை. அடுத்த வரிசையை கொண்டு வந்து போட்டோம்னா 7ஆல் 1 பெருக்கினோம்டா 7 சக 3ஆல் 2 பெருக்கினோம்டா 6 சக 2ஆல் 2 பெருக்கினோம்டா 4. அடுத்தது பெருக்கினோம்டா 1 சக 2ஆல 3 தானே இருக்கணும். எங்க இருக்கு? அந்த எங்கால இருக்கிற 2 போய் அங்கால 3 தானே பெருக்கி வரும். 2வது ரோவை சொல்றீங்களா, இதை சொல்றீங்க இதையா? ஓம் சார். 2 6. சரி, ஓகே. 2 6 ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1ஆல் 1 பெருக்கினா 1, 2ஆல் 2 பெருக்கினா 4, 1ஆல் 3 பெருக்கினா 3. அப்ப இது வந்து எப்படி இருக்கும்? 25 12 19. 19. அடுத்தது வந்து 8. 3 தர 1. ரைட், எழுதி கொள்ளுங்க. நாங்க அடுத்த கிளாஸ் இனி அடுத்த செவ்வாய்க்கிழமை நான் அடுத்த கிளாஸ்ல வந்து பாஸ் பேப்பர் தானே. அடுத்த செவ்வாய்க்கிழமையில இது பெருக்கல் இன்னும் 2 3 கணக்கை பார்த்துட்டு நாங்க அடுத்த பாடத்துக்கு மூவ் ஆகும். எழுதினா லீவ் ஆகலாம். தேங்க்யூ. சார் வியாழன் பாஸ் பேப்பர் தானே? ஓமோ, அதான் சொல்றேன், வியாழக்கிழமை பாஸ் பேப்பர். அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை இது மிச்சத்தை பார்ப்போம்னு சொன்னேன். ஓகே சார். ஓகே.